ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். எவ்வளவு விஷயங்கள் பார்த்திருப்போம். ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அப்படியான ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்ப்போம். ராமா என்ற பெண்ணோட வழக்கு தான் இது. மிடில் கிளாஸான இவருக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. அப்படி திருமண ஏற்பாடு நடக்கும்போது ஒரு வரன் கிடைக்குது. அந்த மாப்பிள்ளை அம்மா அப்பா வந்து பேராசை பிடிச்சாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது தெரியுது. இருப்பினும் மாப்பிள்ளை பிடிச்ச தலை பெண்ணுக்கு 25 பவுன், மாப்பிள்ளைக்கு 5 பவுன், பைக் 60,000 அப்படின்னு மேற்படி 20,000 அப்படின்னு பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விஷயம் செய்யறாங்க. அதையெல்லாம் சீதனமா பெண் வீட்டார் கொடுக்குறாங்க. திருமணத்துக்கு குறைவான நபர்கள் தான் அழைக்கணும் அப்படின்னு மாமியார் கண்டிஷன் போட அதையும் சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்ச பிறகு திருமணம் நடக்குது. சந்தோஷமா போயிட்டு இருந்த அந்த குடும்பத்துல அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது, வெளிவர ஆரம்பிச்சது. சில நாட்களுக்கு பிறகுதான் மாப்பிள்ளை வந்து பெண்ணுடைய அப்பா குறைவான காசு தான் தந்திருக்காரு அப்படின்னு பெண்ணை குத்தி குத்தி காமிக்கிறாரு. மாமியார் நகைகள் எல்லாம் குத்தம் சொல்லி குறை சொல்லி அதை வாங்கி லாகர்ல வச்சுக்கிறாரு. வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. விருந்துக்கு செல்றதுக்காக தன்னுடைய நகையெல்லாம் கேட்டிருக்காரு. ஆனா மாமியார் வந்து கொடுக்க மறுத்திருக்காங்க. மாமியார் திட்டி அதை கொடுக்க மறுக்கிறாரு. வருத்தமான அந்த பெண்ணும் இதை பத்தி அவங்க அம்மா அப்பாவோட தெரிவிக்கிறாரு. இதற்கிடையில் தான் பெண் கர்ப்பமாக உடனடியாக உதவித்தொகை பெறுவதற்காக கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ல பதிவு பண்ண சொல்றாங்க. ரிஜிஸ்டர் செய்ய சொல்றாரு மாமியார். ரிஜிஸ்டர் செய்யற இடத்துல கணவர் பெண் வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அங்க வந்து ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு பையன் சொல்ல அவரும் வந்து தன்னுடைய கணவர் பெயிண்ட் வேலை தான் செய்யறாரு அப்படின்னு பதிவு பண்றாரு. பையன் என்ன வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றத பெண்ணுக்கு சொல்றத மறுக்கிறாரு. நாட்கள் செல்ல செல்ல பெண் அதிக வேலை வாங்குறாரு மாமியார். வேலை பக்கத்துல தான் கால் வலிக்குது அப்படின்னு பையன்ட்ட சொல்ல, ஆனா அவனும் அம்மா அடிச்சதால தான் வந்து கால் வலிக்குது அப்படின்னு வெளியே சொல்லு அப்படின்னு கேலியா பேசியிருக்கான். இத்தகைய கஷ்டங்களுக்குள்ளேயும் அந்த பெண் வீட்டிலேயே வந்து வாழ்ந்திருக்காரு. கர்ப்பமான பெண் என்பதால உடல்நல காரணமா படுத்தா கூட மாமியார் திட்டுறாரு. அதே சமயம் மாமனார் வந்து சாப்பாடு கொண்டு போயிட்டு தட்டுல சாப்பாடு போட்டு மாமனார் கொடுத்தா கூட மாமனாரும் தூக்கி மூஞ்சில விசிறாரு. இதற்கிடையில் தான் பெண்ணும் தன்னுடைய வீட்டுக்கு செல்லணும், தன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போது திரும்பி வரும்போது மாதம் செக்கப்புக்கு வந்து பணத்தை உங்க வீட்லயே வாங்கிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அவளும் எதுவும் பேசாம அவங்க வீட்டுல வந்து இருந்துட்டு 10 நாள் அந்த கால் வழியே போக்குறா. அம்மா சொன்னதன் பேர்ல மீண்டும் தனது கணவன் வீட்டுக்கு வந்து வரா. வந்து வேலை செய்யத்தால மீண்டும் கால வலிக்குது. இதுக்காக கணவன் ஒரு நரச அடிச்சு ஊசி போட சொல்றாரு. நடந்த அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. சிறிது நேரம் கழிச்சு இவருடைய கணவரும் நரசும் அறையை பூட்டி அங்க இருப்பதை பார்த்து ஆச்சரியமா வரா. கேட்டதற்கு பழைய கணக்கை பார்த்து பணம் கொடுத்தேன் அப்படின்னு அவருடைய கணவரும் சொல்றாரு. அறையை விட்டு வெளில வரா. அதே மனிதாவ உடனடியா வெளில வந்து விசாரிக்கிறா. பக்கத்து வீட்டிடம் விசாரிக்கும் போது மூத்த மகனுடைய மனைவியும் இரண்டாவது மகனுடைய மனைவியும் மாமியார் குடும்பம் தாங்க முடியாம சண்டை போட்டுட்டு தனி குடுத்தனம் போயிட்டு தான் சொல்றாங்க. மேலும் அவருடைய கணவருக்கு இந்த ஊர்ல உள்ள எல்லா பெண்களையும் சைட் அடிச்சு கரெக்ட் பண்றதா வேலை அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அதிர்ச்சியா வராங்க. நரசோடு தனது கனவு இருந்ததை மாமியாட்ட சொன்னாலும் திட்டு விழும். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கணவத்தை தட்டாலும் திட்டு விழும். எதுவுமே பண்ண முடியாம தவிக்கிறா. அதே போல குழந்தை பிறந்ததும் 5 பவுன் தங்கத்துல அரங்கன் ஒரு போட்டா மட்டும்தான் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு மாமியார் சொல்றாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு பெண் வீட்டாரிடம் மாமியார் கண்டிஷன் போறாரு. வேற வழி இல்லாம பெண் வீட்டாரும் 5 பவுன் நகையை வந்து அரங்கன் கவர போறாங்க. கணவனோட வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த 5 பவுனையும் வாங்கி லாகர்ல வச்சுடுறாங்க மாமியார். குழந்தை பிறந்தால தன்னால வேலை செய்ய முடியல அப்படின்னும் ஒரு வேலைக்காரியை வச்சுப்போம் அப்படின்னும் மருமகள் சொல்ல, ஆனா மாமியார் வந்து மறுத்திருக்காரு. என்னுடைய வேலையை நீ தான் செய்யணும், உங்களுடைய வேலையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போறாரு. இதுக்கிடையில நரசோடு தன்னுடைய கணவன் வந்து இருந்தது பார்த்ததும் கணவன்கிட்ட உறவு கொள்றதுக்கு மனைவியால முடியல. அதாவது உறவு கொள்றதுக்கு மனைவிக்கு மனம் வரல. அதுக்கு அடுத்தது தன்னுடைய வீட்டுக்கு செல்வதற்காக தன்னுடைய நகைகள் எல்லாமே மருமகள் கேட்க மாமியார் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். மாமியார் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்திருக்காரு. இதுல வாக்குவாதாயி கணவன் ராமா வந்து அடிக்கிறான். மேலும் பெண் வீட்டார் குழந்தை பிறந்ததற்காக என்னென்ன செலவு பண்ணீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பில் வாங்கி போர்ட்ரஸ்ல கொடுத்து ரீஇம்பர்ஸ் ஆஃப் மணி கேட்கறான். அதுக்கு பின்னாடி தான் தெரியுது பையன் போர்ட்ரஸ்ல வந்து வேலை பார்க்கறான் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் அவன் கேட்கறா, போர்ட்ரஸ்லயே இலவசமா வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமே, எதுக்காக வந்து கார்பரேஷன்ல பார்க்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கறா. உன்னுடைய தகுதிக்கு இதுவே போதும் அப்படின்னு கணவனும் திட்டுறான். நிலையில் தான் ரமா பெற்றோரிடம் ஒரு வழக்கறிஞர் வந்து பார்த்தாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அவங்களும் என்ன கணத்துல அரைஞ்சதால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்த பில் வாங்கி கேஸ் போட்டாங்க. உடனடியாக குழந்தை தன்னிடம் வரணும் அப்படின்னு கணவனும் கேஸ் போட்டிருக்காரு. 5 வயசு வரை குழந்தை அம்மாவிடம் தான் இருக்கும் அப்படின்னு 8 மாத குழந்தைய வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு நீதிபதி சொல்ல, குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். கோர்ட்டுக்கு வரும்போது குழந்தைய காட்டுறதா மனைவியும் சொல்ல, அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் குழந்தைய பார்க்கறான். நகைகளை கேட்டதற்கு நகை கொடுக்கல அப்படின்னு பையன் வீட்டுல சொல்ல, அதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்க. செக்ஷன் 27 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டிங்ல நகையை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் கோர்ட் வாசலே டைவர்ஸ் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவன் மேலும் திட்டுறான். நாங்க உடனடியா மனைவிக்கும் குழந்தைக்கும் ஜீவனாம்சமா 15,000 கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டோம், ஒரு பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. விசாரணை செஞ்சதுக்கு பிறகு குழந்தைக்கும் அவருக்கு 2 பேருக்கு சேர்த்து 10,000 கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு வருது. அதே நேரத்தில் 3 வருஷமா கேஸ் நடக்கிறதால 3,60,000 கொடுக்கணும் அப்படின்னும் பிறகு நகைகளும் கொடுக்கணும் அப்படின்னும் கோர்ட்டு சொல்ல, அதன் பிறகுதான் 30 பவுன் கிட்டத்தட்ட மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அவனிடமிருந்து எந்த ஒரு பணமும் வேணாம் அப்படின்னு பெண் வீட்டார் சொல்ல, மியூச்சுவல் கண்டிஷன்ல இருவருக்கும் விவகாரத்தானது.